வீடியோ கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக பெரிய வீடியோவில் மீட் பண்ணேன்னு சொன்னேன். பட் இவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னென்ற டீட்டெயில்ஸ் தெரியும். பட் இப்போ தான் புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். எழுதின மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சுங்க. சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹாப்பியாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னுமே புரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, கண்டிப்பாக புரியும். அப்படியே என்னோட ரொட்டீனோட என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அடுத்து பண்ணுற முக்கியமான வேலை விளக்கேற்றுறது. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கோ, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக விளக்கேற்ற வந்துடுவேன். அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது டைரி எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ் ரூலை இப்போவும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் 30 மினிட்ஸை 1 ஹவராக மாற்றிட்டேன். இதுதான் நான் எழுதின மேனிஃபெஸ்டேஷன். ஆகஸ்ட் 10th எழுதுந்து இதோட டீட்டெயில்ஸ் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 19th, இன்றைக்கி எடுக்கிற வீடியோ தாங்க இது. ஸோ இன்றைக்கி அகெயின் நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அகெயின் அந்த மேனிஃபெஸ்டேஷனை என்னைக்கு நடந்ததுன்னு நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சேனலில் வீடியோஸில் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். டைரி எப்படி எழுதுறது, எந்த பேசிஸில் நீங்கள் எழுதணும், இப்படி எழுதுனா உங்களுக்கு நடக்கும்ன்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப சொல்கிறது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்ஸ்லையும் அந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேள்வியா நேற்று தாங்க மானிட்டைஸ் ஆனது. மேனிஃபெஸ்டேஷன் எழுதுந்து ஆகஸ்ட் 10th. பட் ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா திடீர்னு 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அன்றைக்கே நான் YPPக்கு அப்ளை பண்ணிட்டேன். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு 3000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணதுக்காக அப்ளை பண்ணிட்டேன். பட் நேற்று மத்தியானம் தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆனது. ஸோ 4000 ரீச் ஆனதுமே நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணதை டேரெக்டாக அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. யூஸ்வலாக அப்ளை பண்ணிவிட்டு 1 வீக் ஆகும். பட் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல, ஜஸ்ட் 2 டேஸ்லேயே அப்ரூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. ஸோ மேனிஃபெஸ்டேஷனை எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக எழுதுனேன்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாகவும் வேலை நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா. மானிட்டைசேஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி வெளியில் போகும்போது என்னோட ராசி பலன் திடீர்னு செக் பண்ணேன். இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் ஜஸ்ட் செக் பண்ணும்போது எனக்கு ஏற்ற மாதிரியே வந்திருந்தது. ஸோ யூனிவர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அலைன் பண்ணி தாங்க நமக்கு கொடுக்கும். நம்ம அதை கவனிக்க ஆரம்பித்தா அது என்னென்ன விஷயம் நமக்கு காட்டுதுன்றது ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் புக் படிக்கிறதும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த புக்கை கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது படிச்சிருங்க. படிக்கும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற மேனிஃபெஸ்டேஷனை விட இந்த புக்கில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தானாக எப்படி நம்மளே மாற்றுறது நம்ம லைஃப்ன்றது அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைனா அது இந்த ஒரு புக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ அகெயின் சின்னதாக ஒரு இன்ட்ரோ என் சேனலை பற்றி கொடுத்துருவா. சேனல் ஸ்டார்ட் பண்ணது 30 மினிட்ஸ் ரூலோடு தான். என்ன 30 மினிட்ஸ் ரூல்னால், தூங்கி எழுந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் என்னென்ன வேலை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவ்வளோ சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறது, நம்ம எழுதுகிற டைரியிலையும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணுன்றது தெளிவாக உங்களுக்கே தெரியும். ஸோ அதையும் சொல்லுங்கள். டைரி எழுதணும், கண்டிப்பாக எல்லாருமே டைரி எழுதணும். டைரி எழுதும் போது என்னென்னா அது உங்கள் மூளைக்கு ரிஜிஸ்டர் ஆகும், அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கணும். ப்ரேயர் பண்ணுறது, காலையில் எழுந்து விளக்கேற்றுறதுல அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கை அந்த ஒரு டிவைன் ஃபீலில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் கும்பிடுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கும்பிட முடிஞ்சால் கும்பிடுங்க. இல்லை நான் தூங்கி எழுந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருங்க. அப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. சாப்பாடை எப்போ நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்கள் மைண்டும் உடம்பும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறதுன்ற அவ்வளோ ஐடியாஸுமே உங்களுக்கு அலைண்டாக கிடைக்கும். ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கொலாப்ஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியாது, என்ன நெக்ஸ்ட்டுன்றதும் புரியாது. எப்போ நீட்டாக ஒரு ரெகுலரான டயட்டில் நம்ம இறங்குறோமோ அப்போது நல்ல உடம்பு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூளையும் நல்ல ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். சாப்பிட்றது ஹெல்த்தியாக இருக்குனாலும் உடம்புக்கு கொஞ்சமாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஒரு வாக்கிங் போகிறதோ, எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ஸ்ட்ரெச் பண்ணுறதோ, யோகா பண்ணுறதோ ஏதோ ஒன்று வாரத்தில் 3 to 4 நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உடம்புல இருக்கிற வேர்வை வெளியில் போகும்போது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறத ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச்சாவது பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு. இன்றைக்கி நான் எழுதின மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்குன்னா அதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி அலைண்டான ப்ராசஸ் தாங்க. உடம்பு கிளியராக இருக்கணும், மைண்டு கிளியராக இருக்கணும். இது எல்லாமே படிப்படியாக மாற்றினா தான் நம்மளுடைய கோல் நம்மளுக்கு
நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். நம்மளுக்கு மணி ஃப்ளோ தாராளமாக கிடைக்கும். எப்போ உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆகும்? நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்போது தானே உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனாலும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆகி அதிலிருந்து வர மணி. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம செய்கிற வேலை தெளிவாக இருந்தால் தான் அதுக்கான பணம் தானாக வருங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலங்க. அனுபவமாக நான் கற்றுக்கிட்டதை நான் இந்த சேனலில் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களில் யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இருந்த சேனல் எனக்கு டிமானிட்டைஸே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். எப்படி பார்த்தாலுமே காசு வரலையே, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டா எல்லாமே மாறும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனை தேடவே தேவையில்லை. இந்த விஷயம் நடந்தால் தான் ஹாப்பியாக இருப்போம்னு கிடையாது. ஸோ இருந்த டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு லைஃப்பை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தது தாங்க இந்த சேனல். இந்த சேனலை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஹாப்பி அண்ட் ஹோப்போடு ஆரம்பித்தேன். எப்படியா இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஃபுல் நம்பிக்கை கான்ஃபிடென்ட்டோடு தான் இதை நான் ஆரம்பித்தேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும் போதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த லாஸ்ட் வீடியோவில் எழுதுனேன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும், ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் மானிட்டைஸ் ஆனேன்னு. பட் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நான் யாரையுமே நம்பலை, என்னை மட்டும்தான் நம்பினேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியில் நம்ம ஏதாவது ஹேக்கை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிவ்யூவில் மாட்டிக்குவோம், சேனலை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஏஜென்சியை நம்பி தயவுசெய்து போயிடாதீங்க, சேனலுக்கே அது பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். ஸோ இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்க, மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த மாதிரி எழுதுனா எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடத்தலாங்கிறத இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ப்ரூஃபோடவே காட்டியிருக்கேன். இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமானும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வாரத்திலே என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு. சேனல் ஆரம்பித்து இன்னும் 1.5 மாதம் ஆகுது. ஆரம்பித்து இன்னும் 7 வீடியோ தான் போட்டேன். 8வது வீடியோவில் நான் மானிட்டைசேஷனோடு உங்கள் முன்னாடி வந்து நின்று இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரோலை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிங்க, எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எழுதுறதால மட்டும் நடந்துடாதுங்க, எழுதுங்க, நம்பிக்கையாக எழுதுங்க, அதுக்கான வேலையும் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து தானங்க ஒரு சக்ஸஸை கொடுக்கும். நான் என் சேனலில் வீடியோ போட்டதால் அது மானிட்டைஸ் ஆகிருக்கு. எதுவுமே போடாத நானுமே மானிட்டைஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. ஸோ எல்லாமே அலைண்டாக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸில் தோத்தாலும் பரவாயில்ல, இல்லை லைஃப்பில் தோற்றுருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், எழுதுங்க, நம்பிக்கையாக போங்க. அதுக்கப்புறம் லைன் பை லைனாக எல்லாமே உங்களுக்கு அலைண்டாக. என்னோட சேனலில் இருக்கிற வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. நிறைய பேர் அதையே வந்து ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி நினைக்காதீங்க, நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சா வேலைக்கு போகிறவங்களை விட அதிகமாகவே சம்பாரித்து காட்டலாங்க. இந்த உலகத்தில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது எதையுமே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு. பட் அப்படி இல்லைங்க, வழி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை தேட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். தேடினா மட்டும்தான் வழியை கண்டுபிடிக்க முடியும். நீங்களும் வேணும்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை சேனல் ஆரம்பிக்கிறதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ப்ரோக்ரஸ் என்னன்னு தெரியும். ஸ்டார்ட் பண்ணாமே தோற்றுருவோமோன்ற பயத்திலே உட்காந்துருக்காதீங்க, அதுதான் பெரிய தோல்வி. அப்படி பயந்து இத்தனை நாள் இருந்ததால தான் இவ்வளோ லேட்டாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். அதே போல் நான் ஏதோ லைஃப் கோச் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் காசு வாங்குவேலாம் நினைக்காதீங்க. நான் என் லைஃப்பை மாற்றி எப்படி இப்போ நான் நல்லா இருக்கணும், என்னை பார்த்து நீங்கள் யாராவது ஒருத்தர் மாதிரி நல்லா இருந்தீங்கன்னா அதுவே இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சக்ஸஸ் நான் நம்புறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருமே சக்ஸஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.